ஹாய் காய்ஸ், டெரஸ் கார்டனில் வைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் பற்றி அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ டெரஸ் கார்டனில் வைக்கக்கூடிய ஃப்ரூட் பிளான்ட்ஸ்லாம் நீங்கள் எந்த மாதிரி சூஸ் பண்ணலாம், ஸோ அதுக்கான பாட்டிங் மிக்ஸு, ஸோ அது எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூசேஜ் எந்த மாதிரி கொடுக்கணும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டான உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் 30 ருபீஸ்லேருந்து ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. டெரஸ் கார்டனில் வைக்கிற மாதிரி பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் www.msprosegarden.com. ஸோ நம்மளோட வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெரஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும் ஹோம் பேஜ்லேயே. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 வெரைட்டிஸ் இருக்குங்க ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனுக்கு நாங்கள் வைக்கலாம், கண்டிப்பாக வைக்கக்கூடிய ஒரு ஃபுட் கலெக்ஷன்ஸை அதாவது சூஸ் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ அதில் இருக்க எல்லாமே டெரஸ் கார்டனுக்கு பெஸ்ட்டாகவே சூஸ் ஆகும். ஒருவேளை டெரஸ் கார்டனுக்கு சூட் ஆகிறது நம்ம கிரவுண்டில் வைக்கிறதுக்கு சூட் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 இடத்துலையுமே வைக்கலாங்க. ஸோ உங்களுக்கு இடம் இல்லாதவங்க நீங்கள் டெரஸ் கார்டன் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை இடம் இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் கீழே பிளான்டிங் பண்ணி பிளான்ட் வந்து க்ரோத் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இதில் இருக்க கான்செப்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேஜரான ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 30 ருபீஸ்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸு, பப்பாயா, ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ்ல இருந்து ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 150-200 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ ஃப்ரூட்டோட அதாவது பிளான்ட்டோட வெரைட்டியை பொறுத்த மாதிரி உங்களுக்கு வந்து மாறுபடும் ரேட்டு. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் கலெக்ஷன்ஸ், கிரேப்ஸு, டிராகனு, கோவா வெரைட்டிஸில் ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்கும், லெமனு, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே போகலாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெரஸ் கார்டனுக்கு ஏற்ற ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ். ஸோ ஓகேப்பா, டெரஸ் கார்டனுக்கு ஏற்ற ஃப்ரூட் கலெக்ஷன்ஸை நான் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐடியா கொடுத்துட்டீங்க அண்ட் உங்களோட கேட்டகரியிலே இருக்குது, நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன டவுட் அப்படின்னா, ஸோ இதுக்கு எந்த மாதிரியான பாட் சைஸ் நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பாட் அப்படி இல்லைன்னா க்ரோ பேக் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பாட் சைஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச் அப்படி இல்லைன்னா ஒரு 16 இன்ச். ஸோ இது மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் எனக்கு பெருசாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஒரு 8 இன்ச் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே ஃப்ரூட் பிளான்ட்டுக்கு போதுமானதாக இருக்கும். இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் யூஸ் எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டை ரெகுலராக நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது ஃப்ரூட்டிங்கும் நல்ல குவாலிட்டியாக வரும், பிளான்ட்டும் நல்லா சூப்பராக க்ரோத் ஆகும். ஸோ இது பார்ட் ஓகே. க்ரோ பேக் சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் 15x15 அப்படி இல்லைன்னா 18x18. ஸோ இந்த சைஸ் நீங்கள் க்ரோ பேக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் பெருசாக வைக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 21x21. ஸோ அது ரொம்ப பெருசாக போகும், நம்ம மூவ் பண்ண கூட முடியாது. 18x18 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கேஜிக்கு மேலே வரும். ஸோ அதனால 15 இல்லை 13 சைடு நீங்கள் போங்க. ஸோ அதுவே ஓகேவா இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, பாட்டு க்ரோ பேக் 2 முடிஞ்சது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சாயில் மிக்சிங். ஸோ சாயில் மிக்சிங் நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு 4 பார்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாயில் மிக்சிங் அதாவது 4 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50% ரெட் சாயில். ஸோ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு அப்படி இல்லைன்னா ஒரு க்ரோ பேக்கு தகுந்தாப்புல சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 10 பேக் யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலவையை. ஸோ 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் சாயில் அப்படி இல்லைன்னா கார்டனிங் சாயில், அதாவது நுரம்பு இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தவிர வேற எந்த சாயிலாக இருந்தாலும் ஓகே தாங்க. ஸோ ரெட் சாயிலில் தான் வைக்கணும் அப்படின்றது இல்லை, மற்ற எந்த சாயிலாக இருந்தாலும் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெர்மி கம்போஸ்ட் ஒரு 20%, கோகோபித் ஒரு 20%. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10% பெர்லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாயில் லூசனிங்காகவும் பிளான்ட்டோட க்ரோத் ஈஸியாக இருக்கும், ரோட் ஃபார்மேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாயிலோட வெயிட்னஸ் கம்மியாகும். ஸோ இந்த ரேஷியோவில் 50-20-20 + 10. ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணும்போது அதாவது சாயிலோட வெயிட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக மூவ் ஆல் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா ரூட்டிங்க்கு அது எல்லாத்துக்குமே பிளான்ட்டுக்கும் க்ரோத்துக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம கோகோபீட் மிக்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் வாட்டரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். உடனே நீங்கள் தண்ணி விடலனாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டு ட்ரை ஆகாது. ஸோ இந்த கண்டிஷனில் சூப்பராகவே க்ரோத் ஆகுங்க. பிளான்ட் லிஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ என்ன பாட் என்ன க்ரோ பேக் யூஸ் பண்ண பார்த்தாச்சு, சாயில் மிக்சிங்லாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன? ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் கைட் தாங்க. ஸோ இது எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ நீங்கள் டெரஸ் கார்டில் வைக்கிற ஃப்ரூட் பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட்டில் இருக்கணுமா, இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ஷியல் ஷேடில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைரக்ட் சன்லைட்டில் வைங்க. ஒரு சில ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் அண்ட் அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ்க்குலாம் உங்களுக்கு டைரக்ட் சன்லைட் வராது இல்லையா, அதாவது செட் ஆகாது இல்லையா, அந்த மாதிரியான இருக்க கலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் ஒரு ஆஃப் ஷேட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட் பிளான்ட்ஸ் எல்லாமே டைரக்ட் சன்லைட் தான் இருக்கணும். ஸோ டெய்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வாட்டரிங் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபெர்டிலைசர் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீம் ஆயில் மந்த்லி ஒன்ஸ் பிளான்ட் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாயில் லூசனிங் அப்படின்னு சொல்லுவோம்.
நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றி சாயிலோட அந்த அடுக்கு இருக்கு இல்லைங்களா, ஸோ அது எல்லாமே டைட்டாக இருக்கும். ஸோ மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொத்தி கிளறி விடுங்க. மண்ணை கிளறி விட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது ஈஸியாக ரூட்டுக்கு அப்சர்வ் ஆக மாதிரி இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா 20 days ஒன்ஸ் நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம். ஸோ என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெர்மி கம்போஸ், ஆல்-19, எப்சம் சால்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பார்த்தது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நம்ம ஒரு டெரஸ் கார்டன்னா எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், ஸோ எப்படிலாம் மெயின்டைன் பண்ணால் பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர் பிளான்ட்ஸ் எல்லாமே எப்படி சூப்பராக க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து பெஸ்ட் வரும், டிசீஸ் வரும், அதாவது பூச்சி தாக்குதல் வரும், நோய் தாக்குதல் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இதுவெல்லாம் இல்லாமல் இன்னும் ஒரு சிலதெல்லாம் இருக்குப்பா, எனக்கு இது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம். உங்களோட பிளான்ட் பிக்கு, ஸோ லாஸ்ட் 20 டேஸில் பிளான்ட்டுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்க, இல்லை என்ன உரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மட்டும் ஸோ ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை நாளில் இந்த 20 டேஸ்க்குள்ளே இதெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் இல்லைனா வாய்ஸ் மெசேஜாக கொடுக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தாங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம கைட் பண்ணி கொடுப்போம். ஸோ பிளான்ட்டுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணால் பிளான்ட் நல்லா சூப்பராக க்ரோத் ஆகும். 20 days ஒன்ஸ் வெர்மி கம்போஸ்ட் கொடுங்க, என்பிகே கொடுங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுங்க. ஸோ பிளான்ட் எவ்வளோ க்ரோத் ஆயிருக்கா, சூப்பராக இருக்குது, ப்ரூன் பண்ணி விடலாம், ட்ரெயின், இந்த மாதிரியான கம்ப்ளீட் கைடன்ஸும் நம்ம கொடுப்போம். இது ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு வேணுன்றதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு இல்லையா, ஸோ வெப்சைட்டில் டெரஸ் கார்டனிங், ஃப்ரூட் பிளான்ட்ஸ் தனியாகவே உங்களுக்கு கேட்டகரிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃப்ளவர் பிளான்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. வேணுன்றவங்க மறக்காம வாட்ஸ்அப் அப்படி இல்லைனா வெப்சைட்டில் செக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் அப்போ உங்களுக்கு இந்த ரெகுலர் கண்டென்ட் கிடைச்சிட்டு இருக்கும். நிறைய மோர் டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் வீடியோ எல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுதுங்க. ஓகே, பை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.